ஆட்டுக்கறி வேறு லெவல். ட்ரை பண்ணுங்க கைஸ். சும்மா எளிமையான முறையில் எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு வீடியோ. கொத்தமல்லி கைஸ். எல்லாமே நல்லா வந்துருச்சுறான். ஸ்டாப் பண்ணிடு. ஒவ்வொரு செயல் பண்ணும்போது நிறுத்தி அடுத்து இது போடுறாங்கும் போது ஆன் பண்ணணும். அது போட்டதுக்கு இல்லை அங்கே இல்லை. தடுங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. கடுகு கடுகு அப்புறம் கருவேப்பிள்ளை வந்து பரவாயில்ல ஒன்றும் போட்டு அதை போட்டு வெங்காயம் தான் நல்லது. தக்காளி வேகமாக வரைஞ்சி வெங்காயம் தக்காளி ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்லும்போது மேலே ஆன் ஒன்று போடும்போது போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோ. அப்போ சின்ன வீடியோ புரியுதா? போதுமா? என்ன எடுத்தாச்சு போதுமா? போதுங்கண்ணே. ஆஃப் பண்ணு. ஒரு விசில் வரது எடுக்க சொன்னீங்க. போதும்டா 5-6 விசில் வந்துச்சு. உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கனாலும் அவங்க பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணிக்கோ. அதை இந்த காலத்தில் மனுஷன் பண்ணாடா. ஹிந்திக்காரெல்லாம் வந்து இதை தனியாகவே சாப்பிட்றான். அவன் எழுத்து நல்லா தொப்பு வருது இல்லைங்க, நமக்கு தொப்பு வருது. உங்களுக்கு தொப்பு வருது. சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க? உங்களுக்கு இதில் உங்களுக்கும் லைட்டாக வருது. என்ன நல்ல சின்னதாக இருக்குது. என் உடம்பு எப்படி இருந்துச்சு நான் கேளுங்க. நம்ம வீடியோ பார்த்துருக்கேன். ஏடா ஆஃப் பண்ணி வந்து கறிக்கு தூம் போடுறோம். ஸ்ப்ரே பண்ணுறோம். கறியை தயார் கடையில் நம்ம அன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறோம். முக்கியமாக அண்ணன் வெளியூர்லேருந்து வந்துருக்காரு. அண்ணனுக்கு பொறுப்பு. ஆனால் இந்த காரத்தை நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடுவியா தம்பி? நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. என்னால் முடியாது. சவத்துக்கு சைடிஷ்டே இது. மக்களே பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது அண்ணனுக்கு நான் டேஸ்ட் பார்ப்போம். திங்க முடியாது. திங்க முடியாதெல்லாம் போகாது. காரம் அதிகமான காரம் கிடையாது. ரொம்ப அதிகமான காரம் கிடையாது. ஒரு
பாட்டில் இருந்து கவுத்துனாக்கா சரியாக இருக்கும் போது அண்ணனுக்கு. ஏன்னா ம். ஓகே, இப்போ போகிறேங்க மக்கள். அடுத்து நாங்கள் போட போகிறது ஆட்டுக்கறியில் பார்த்தீங்களா நல்ல எலும்பு. வாங்கவே சாப்பிடுவோம். அது தண்ணிங்க கரெக்ட். இது லைட்டாக இது பண்ண ஊற்றுக்கணும். சூப்பு ஊற்றணும். சூப்பு ஊற்றிக்கலாம் ப்ரோ. அப்படியே கொஞ்சம் அப்படி பயணம் பண்ணி சரியான முறையில் சமைக்கப்படுகிறது. சுத்தமான தரத்தில் கொஞ்சம் ஊற்றுக்கணும். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஊற்றிக்கிறீங்களா? போதுமா? தண்ணியிலே மணக்க 3 முறை சொல்கிறான். 1 தவளை, 2 தவளை, இன்னொன்று எங்கள் அண்ணன். ஒரு தண்ணியில் தான் மறப்போம். அண்ணா இதுக்கு மேலே அண்ணன் தான் பொடி போடணும். அண்ணன் தான் பொடி போடணும். ட்ரை ஆகுது. பெப்பர் இறக்குற கண்டிஷனில் போட்டுக்கலாம். ஓகே, இறக்குற கண்டிஷனில் அதே கொஞ்சம் ஃபயர் வைக்கலாமா? லைட்டாக கொஞ்சம் சால்ட் போடுறீங்களா? அண்ணே இதுக்கு மேலே உப்பு போட்டால் சத்து நீ சாப்பிடுவீங்க. பாருங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். அண்ணன் இதுக்கு மேலே உப்பு போட்டால் சாப்பிடுவார். லைட்டாக வைப்போம். நான் எப்பவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்பவுமே நாட்டு மாருக்கு எப்படின்னா நம்ம நன்னூர் நாட்டுக்கட்ட மாதிரி அதிகம். ரைட் ஓகே. முதல் உடம்பு வைராக்கியமாக இருக்குது. 10 பேர் அட்டுறனா அட்ரு தலைவர் மாதிரி. இந்த கறியை சாப்பிட்டு வந்து பொண்ணு இன்னும் தூக்கிடுச்சு இந்த போட்டு. பெப்பர் எடுப்பீங்க. கட்டப்பள்ளி பெப்பர் எவ்வளோ போடணும்? அவ்வளோ போடணும். அதுவும் லைட் பண்ணணும். ஆன் பண்ணிடுறது. ஆல்ரெடி இதில் நிறைய காரம் போட்டு 5-6 மிளகு